ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கொளத்தூரில் இருக்கிற சன்ஷைன் அக்வேரியம் அப்படின்ற ஒரு மெரைன் ஃபிஷ் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஷாப்பில் என்னென்ன ஃபிஷ்ஷஸ் இருக்குது, ஸோ மெரைன் பற்றி இப்போ வந்து அக்வேரியம்லேயே நிறைய ஆபீஸ் இருக்குது. ஸோ பிளான்டட் டேங்க் வைப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து நிறைய டேங்க்ஸ் எல்லாம் வந்து செட் பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் ஒரு ஹாபியா ஒரு ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாவே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது பார்த்தீங்கன்னா மெரைன் ஃபிஷ்ஷஸ் தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த நீமோ மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஸோ அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் வந்து இந்த ஷாப்பில் நிறைய இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சால்ட் வாட்டரில் நம்ம வந்து வளர்க்குற ஃபிஷ்ஷஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ஒரு நல்ல அக்வேரியம், அதாவது மெரைன் அக்வேரியம் வளர்க்குறவங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றுக்கு காட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா வணக்கண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. நம்ம ஷாப்போட நேம் என்னன்னா? நம்ம கடையோட பேர் வந்து சன்ஷைன் அக்வேரியம். அதாவது மெரைன் ஃபிஷ் மட்டும்தான் பண்ணுறோம், சீ ஃபிஷ் மட்டும்தான் ஒன்லி பண்ணுறோம். உங்களுக்கு ஹோல்சேலும் ரீட்டெயிலர் ரெண்டுமே நம்ம பண்ணுறோம். நீங்கள் பல்காகவும் எடுக்கலாம், இல்லை சிங்கிள் பீஸாகவும் எடுத்துக்கலாம். ஆனால் ப்ரைஸ் வந்து நீங்கள் பல்காக எடுக்கிறப்ப கொஞ்சம் ரேட்டு குறையும். நீங்கள் சிங்கிள் பீஸ் அந்த மாதிரி எடுக்கிறப்ப ரேட்டு இது வாங்க. நம்ம ஷாப் எங்கண்ணா இருக்கு? நம்ம இது கொளத்தூர், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஃபிஷ் மார்க்கெட்னாவே கொளத்தூர் தான். நம்ம கொளத்தூரில் வந்து சவுத் மலா ஸ்ட்ரீட்டில் இருக்கோம். இங்கே வந்து சன்ஷைன்னு நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டாவே வந்துடும். நம்ம கடை லொக்கேஷனை காமிச்சிடும். நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து பார்த்துட்டு நீங்கள் மொதல் மெரைன் வைக்கணும் விருப்பப்படுறீங்கன்னா நம்ம கடையில் வந்து பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி கான்டாக்ட் பண்ணி நம்பர் கொடுக்குறோம், நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசலாம். இல்லை ஆல்ரெடி இங்கே கொளத்தூர் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் மீன் எதுவும் வாங்க வந்தீங்கன்னா வரலாம். இல்லை ஆல்ரெடி மெரைன் தொட்டி வச்சுருக்கீங்க, எப்படி யூஸ் பண்ணணும் என்னன்னு கேட்டாலும் நம்ம சொல்லுவோம். நமக்கு தெரிஞ்ச ஒரு இதை நம்ம ஃப்ரீயாக நம்ம முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அட்வைஸ் கொடுப்போம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணால் போதும். மெரைன் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு. அது எப்படின்னு எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவோம். ஓகே. இல்லை, நம்ம கிட்ட இந்த டிஸ்பிளே வேற லெவலில் இருக்கலாம். இது என்ன டிஸ்பிளே? இது மினிமம் இது பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும்? இந்த செட்டப் எவ்வளோ? நான் அப்படியே ப்ரைஸ் பண்ணால் எவ்வளோ நான் வரும்? நம்ம இது வந்து செட்டப் பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய்க்கு நம்ம பண்ணித்தரோம். 25 to 28 ரூபா வந்துடும். இதில் உங்களுக்கு எல்லாமே ஃபிஷ்ஷு மட்டும் வராது, மீதி ஸ்கிம்மரு, லைட்டு, மோட்ரு, செராமிக்கு, ஸ்பாஞ்சு, ஃபில்ட்ரு மீடியா, மீதி எல்லாமே உங்களுக்கு பக்காவாக நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகுற இந்த ஃபிஷ்ஷஸ் என்ன நேமு, என்ன ப்ரைஸ்லாம் வரணும்? நம்ம கிட்ட இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இது ராஸ் வெரைட்டிஸ், அதாவது குயின் கோரிஸ் ராஸ். இவங்க வந்து மண்ணுக்குள்ளே தான் அதிகமாக இருப்பாங்க. இந்த வெரைட்டிஸ் ராஸ் வெரைட்டிஸ் எல்லாமே நீங்கள் சாண்டு போட்டிருந்தா தான் பார்க்க அழகாக இருக்கும். சாண்டு இல்லாமல் இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ டல்லாகி ஒரு மூலையிலே போய் படுத்துக்குவாங்க. சாண்டு இருந்துச்சுன்னா அவங்க நல்லா ஆக்டிவாக இருக்கும், பார்க்க உள்ள போய் நல்லா விளாண்டுட்டு வரும், உங்களுக்கும் நல்லா இருக்கும். ஓ, இதெல்லாமே வந்து உயிரோட இருக்கிறதானா? இதெல்லாம் இது பேர்லாம் கூட என்னன்னா அது பபிள் டிப்ஸ் அனிமோன்னு சொல்லுவோம். அது நீமோ ஃபிஷ்ல அது கிளர்க்கி க்ளவுன்னு சொல்லுவோம். நீமோல அது ஒரு ஃபேமிலி. இது நீமோலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதில் உங்களுக்கு எந்த வெரைட்டிஸ் வேணுமோ நீங்கள் இது பண்ணுங்க. இது கோபி வெரைட்டிஸ்லாம் நம்ம வந்து வாட்ச்மேன் கோபின்னு சொல்லுவோம், ப்ளூ ஸ்பாட் வாட்ச்மேன் கோபி அந்த மாதிரி சொல்லுவோம். கோபி ஃபேமிலி இவங்களும் சாண்டில் தான். இப்போ நீமோக்கு எப்படி அனிமூல இருந்து ஆக்டிவா இருக்குமோ அது மாதிரி இவங்கெல்லாம் சாண்ட் இருந்தால் தான் ஆக்டிவா இருப்பாங்க. பார்க்கவும் உங்களுக்கு தொட்டில நல்லா இருக்கும். நீங்கள் செலவு பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வெரைட்டிஸ் போடுறது, ஒரு கலரு, அது ஒரு மூமெண்ட் வந்து உங்களுக்கு பார்க்க இதாக இருக்கும். இது நீமோ ஃபேமிலி. ஸ்டார்டிங்கே நீமோவில் பார்த்தீங்கன்னா அவங்க தான். உங்கள் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 அந்த மாதிரி தான் வரும் ஒரு பீஸோட ரேட்டு. நீமோலே நீங்கள் கம்மி ப்ரைஸில் போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வெரைட்டிஸ் தான் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுதான் நீங்கள் கேட்குற பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா இந்தியன் வெரைட்டியில் வரும். ஆமாம், இந்தியன். நம்ம கிட்ட மேக்ஸிமம் இந்தியன் மட்டும்தானே வரும். ஓகே. நம்ம கிட்ட அதிகமாக வரக்கூடிய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்தியன் வெரைட்டிஸ் தான் வரும். இம்போர்ட்டட் வந்து நம்ம கிட்ட வராது. நம்ம இந்தியனோட அதிகபட்ச ரேட்டு 2,500 3,000 ரூபா பீஸோட ரேட்டு, அதை தாண்டி இருக்காது. இப்போ பட்ஜெட்லேயே வந்தாலும் இங்கே வந்தால் பக்காவாக இருக்கும். என்ன ஒன்று இதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீடிங் எல்லாம் பழக்கப்படுத்த மாட்டோம். நீங்கள் கேட்குற மாதிரி நம்ம குவாரண்டைன் அதெல்லாம் நம்ம உட்காந்து நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா நமக்கு வர ஸ்டாக் மூவிங்லேயே இருக்கும். நீங்க கேட்குற எதிர்பார்க்குற அந்த இது இருக்காது. அதெல்லாம் நீங்க தான் வாங்கிட்டு போய் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஒன்லி
ஃபுல்லி ஃபர்ரஸ் ஸ்டாக்கு உங்களுக்கு கம்மி ப்ரைஸில் நம்ம கொடுக்குறோம். ஆனா இவங்கண்ணா அது ராஸ் வெரைட்டிஸ்லாம் நம்ம வந்து அது சக்கர் போர்டு ராஸ்ன்னு ஆக்குவேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ராஸ் சேம் அதே தான் மண்ணில் போயிடும். உங்களுக்கு கலர் பார்த்தீங்கன்னா ஸ்மாலில் ஒரு கலர் இருக்கும், வளர்ந்தோடனே கொஞ்சம் கலர் சேஞ்சஸ். மெரைனில் வந்து நீங்கள் நிறைய ஃபிஷ்ஷோட இது வந்து ஸ்மால்லையும் பிக்லேயும் கலர் சேஞ்சஸ் நீங்கள் பார்க்கலாம். அது நீங்கள் சின்ன இதுலேருந்தே போட்டால் தான் உங்களுக்கு நிறையா கலர் சேஞ்சஸ் வரும். அது உங்களுக்கு பார்க்கவும் இதாக இருக்கும். இது எல்லாமே அந்த அனிமூன்ஸ் வெரைட்டி, அதாவது நீமோ ஃபிஷ் வந்து இதில் விளாடும். இதுங்களுக்கும் உயிர் இருக்குல்ல? ஆமா, அது ஒரு ஃபிஷ் மாதிரி தான். நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணணும், இல்லாட்டி அதுவும் டெத் ஆயிடும். நீங்க ஃபிஷ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எப்படி அது கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகுமா? இல்ல கலர் சேஞ்சஸ் இந்த மாதிரி இருக்காது, சுருங்கி இருக்கும். அது போக நம்ம ஃபுட்டு போடல, வாட்டர் ஒழுங்கா கண்டிஷன் இல்லை, தொட்டி ஒழுங்கா மெச்சூர்ட் ஆகல, இல்ல ஏதாச்சும் போய் ஃபிஷ் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு, இந்த மாதிரி ஒரு 4-5 இது இருக்கு. ஆமா, அதுல ஏதாச்சும் ஒன்று டிஸ்டர்ப் ஆனா அவன் டெத் ஆயிடுவான். எது டெத் ஆனாலும் நமக்கு தொட்டி ரிஸ்க் தான். மெரைனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிஷ் அவுட் ஆனா உடனே தூக்கிடணும், இல்லை அவுட் ஆக போகுதுன்னு தெரிஞ்சாவே நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க ஃபுல்லா அது டெத் ஆனவனை தான் நான் எடுப்பேன், நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இது நீங்க உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான். உங்களுக்கு ஃபுட்டு போட்டா எப்படி சாப்பிடுவாங்க? அது மெதுவாக தான். நீங்க இப்போதைக்கு நம்ம ஃபுட்டு போடல, நீங்க அங்க போடுற வீடியோஸ் ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா தெரியும். அது மவுத்தில் வச்சோன்னே அவங்க ஆட்டோமேட்டிக்கா சின்னதா மாறிடுவாங்க. திருப்பி ஒரு நாள் கழிச்சு திருப்பி பழையபடி வந்துடுவாங்க. இல்லை 1-2 அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஹவர்ஸ்லேயே பழையபடி வந்துடும். ஆமா, நீங்க பின்னாடி பாக்குறது அது வந்து பிளாக் கலர்ல உள்ளது ஏஞ்சல் ஃபேமிலி. அவங்க வந்து உங்களுக்கு ஏஞ்சல் ஃபேமிலி வரும். கலர் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும், ஏன்னா ஏஞ்சல்ல இதுதான் உங்களுக்கு கம்மி ப்ரைஸ், ஒரு 350 அந்த மாதிரி ரேஞ்சு ஸ்டார்ட் ஆகும். இது மெரைன்ல வந்து நம்ம எதுவுமே ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது, உங்களுக்கு நமக்கு வர்ற ரேட்டை வச்சு மாறும். இது நான் இன்னைக்கு வீடியோ எடுக்கிறதுனால உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு உள்ள ப்ரைஸை நான் சொல்றேன். ஏன்னா இது கூடலாம் குறையலாம், நீங்க எடுக்கிற ஆர்டரை பொறுத்து, அந்நேரம் வரணும் ஸ்டாக்கு, இப்படி நிறைய இது இருக்கு. கிளைமேட்ன்றதுனாலே அதுல டிஃபரெண்ட் இருக்கு. ஆமா, ஏன்னா ஃபிஷ் 1-2 கிளைமேட்டுக்கு ஸ்டாக் வராது, 1-2 வெரைட்டிஸ் வராது. இப்படி நிறைய இது இருக்கு மெரைன்ல. ஃப்ரெஷ் வாட்டர் மாதிரி நம்ம 100 பீஸ் 200 பீஸ் அப்படி கேட்டா உடனே வர்றது கிடையாது. இது நீங்க ஒரு பீஸ் கேட்டாலும் அது நமக்கு கிடைச்சா மட்டும்தான் உங்களுக்கு தர்ற மாதிரி இருக்கும். நீங்க அந்நேரம் பார்த்து நீங்க எடுத்துக்கணும் எப்படி என்னது. இப்போ மினிமம் பட்ஜெட்லாம் எவ்வளவுனா? அதாவது பாசம் நிறைய பேருக்கு இருக்கும், பட் இதோட பிரைஸை கேட்டு ஐயோ நம்மளால வளர்க்க முடியாது அப்படின்வாங்களா? பட் இந்த அளவுக்கு இந்த அமௌண்ட் நீங்க போட்டீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 2 மீன்லாம் போட்டு உங்க ஆசைக்கு வளர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பண்றது ஸ்டார்டிங்கே 25,000 நான் தொட்டி உங்களுக்கு 2 அடி பக்காவா உங்களுக்கு பண்ணிடுவோம். தொட்டினால எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. நீங்க ஃபிஷ் போறதை வச்சுதான் நீங்க எத்தனை ஃபிஷ், அதோட டெபாசிட்டி ஒரு 4 மீன். அதாவது இப்ப பார்த்த நீங்க நீமோ பார்த்துருப்பீங்க, அந்த சைஸ்ல போட்டீங்கன்னா ஒரு 4 அதிகபட்சம் ஒரு 6 மீன் வரக்கே நீங்க தைரியமா வளர்க்கலாம். அது சைஸ் கூட்டுறப்ப நீங்களே ஃபிஷ் ஆட்டோமேட்டிக்கா கம்மி பண்ணிக்கணும். அப்பனா மட்டும்தான் உங்களுக்கு மெரைன் லைஃப் கொடுக்கும். நீங்க நிறைய பேர் யூடியூப்ல வீடியோஸ்ல நிறைய சொல்லுவாங்க, அது எப்படின்னு நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு ஐடியா இருந்தா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. என் ஐடியா வந்து இது ஒரு 4 to 6 ஃபிஷ் தான் இதோட டெபாசிட்டி 2 அடியில. நீங்க அதுக்கு மேல வைக்கிறது உங்க விருப்பம். அது வந்து ஆன்டியாஸ் சொல்லுவாங்க, அது கொஞ்சம் குரூப்பாவே சுத்தக்கூடியது. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரேட்டு 300 அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஸ்ட்ராங் தான். ப்ளூ இதுதான் மெரைனோட ஸ்டார்டிங் ஃபிஷ். 100 ரூபா 150 ரூபா அந்த ரேஞ்சிலே தான். ஆமா, உங்களுக்கு கலரும் டபுள் கலர் சேஞ்சஸ் இருக்கும். இது பார்க்க நிறைய பேர் டோரி ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. இது டோரி கிடையாது, இது டேம்செல் ஃபேமிலி. டோரி வந்து அது வேற. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000 6000 அது வெரைட்டிஸை பொறுத்து ரேட்டு மாறும். அதான் பயந்தா பிளாக்கா மாறும். டபுள் கலர் சேஞ்சஸ். நீங்க 100 ரூபா இருந்தாலும் உங்களுக்கு நல்லா ஒர்த்தா இருக்கும். ஆனா என்ன ஒண்ணு, இது நீங்க டெஸ்டிங்க்கு ஒண்ணுதான் போடுற மாதிரி இருக்கும். நீங்க நிறைய எல்லாம் வாங்கி போட்டீங்கன்னா தொட்டில மற்ற ஃபிஷ்களை அட்டாக் பண்ணும். மெரைன்ல வந்து ஒரு ஃபிஷ் வந்து இன்னொரு ஃபிஷ் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நீங்க அதனாலதான் தொட்டில மீன் ஃப்ரீயா போடக்கூடாது. நீங்க லோடு அதிகம் ஏத்த மெரைன்ல வந்து ஒரு ஃபிஷ்ஷை அட்டாக் பண்ணிக்கிறோம், ஈஸியா சண்டை போட்டுக்கிறோம். அது மற்ற மீன் ஈஸியா வீக் ஆகுறதுக்கு நம்மளே இது பண்ற மாதிரி இருக்கும். அதனால நீங்க அளவா போட்டாலும் மீன் நல்லா லைஃப் கொடுக்கும். அது ஒரு ராஸ் வெரைட்டிஸ் தானே, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸ்டார்டிங்ல ஒரு ஆரஞ்சு கலரு, இது வந்து மீடியம் சைஸு, அது ஸ்மாலு. இப்போ இந்த கலர்ல இருந்து ஃபுல்லா உங்களுக்கு பிளாக் சேஞ்ச் ஆகும். நீங்க இந்த ஃபிஷ் எல்லாம் கூகுள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட்லயும்
நான் சொல்றது எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கூகுள்ல அந்த மாதிரி பார்த்தாவே உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஏன்னா இது ஸ்மால் பிக்குன்னு உங்களுக்கு நிறைய கலர் சேஞ்சஸ் நீங்க பார்க்கலாம். இந்த எல்லோ கலர்ல இருக்காங்க இவனா, அது ராஸ் ஃபேமிலி தான், பனானா ராஸ்ன்னு சொல்லுவான். நல்ல கலர் தான், சூப்பரா இருக்கு கலரு. உங்களுக்கு நல்ல கலர் இருக்கும், தொட்டில நல்லா ஃப்ரீயா இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரு டைம் கீப் அப் பண்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அவரே வருவாங்க, அவங்களே உள்ள போவாங்க. ராஸ் ஃபேமிலி எல்லாம் எப்போ வெளியில வரும் எப்போ உள்ள போகும்னே நமக்கு தெரியாது. ஆனா சாண்டுக்குள்ளேயே தான் சுத்தி இருக்கும். நீங்க ஒரு 2 நாள் 3 நாள் வரலன்னா தான் நீங்க டவுட் பயப்படணும் என்ன இது. மற்றபடி அவங்க எப்போ மண்ணில் இருப்பாங்க எப்போ வெளில போவாங்க நமக்கு தெரியாது கிளியரா. நல்லா இருக்கும், உங்களுக்கும் பார்க்க தொட்டில நல்லா கலரா இருக்கும். இந்தியன்ல இது நல்லா உங்களுக்கு பார்க்க ஃபுல் எல்லோ இருக்கும், டாட் மேல பிளாக் கலர் டாட் இருக்கும், பார்க்கவும் நல்லா இதா இருக்கும். அப்போ 2 ஃபீட் டேங்க்ல ஒரு 5 மீன் 6 மீன் கூட நம்ம விடலாம். ஆனா அதுக்கான செட்டப் தான் பிரைஸ் கரெக்ட். மெரைன்ல வந்து நீங்க என்ன மீன் 100 ரூபா மீன் போட்டாலும் செட்டப் பக்காவா இருக்கணும், 10,000 ரூபா மீன் போட்டாலும் செட்டப் பக்காவா இருக்கும். நீங்க செட்டப் வச்சுதான் மெரைன்ல லைஃப். அடுத்து நீங்க போட போற மீன் நீங்க பண்ற கேரிங்க, இதுதான் மெரைனோட மெயின் கான்செப்ட். அடுத்துதான் அந்த கிளைமேட்டு இதெல்லாம். நீங்க ஃபர்ஸ்ட் இதுல ரெடியா இருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஈஸி. நீங்க இதுல டவுட்னா மெரைன் வந்து கொஞ்சம் யோசிச்சு வைக்கிறதா பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா மெரைன் வச்சுட்டு நீங்க அடுத்து வச்சான்னு சொல்லி ஃபீல் பண்ண வேண்டாம். அதுக்குதான் அடுத்து இவனா, அது டேம்செல் ஃபேமிலினா ஆல்ரெடி நம்ம பார்த்துப்போம் ப்ளூ. அதே இதுல வந்து இது எல்லோ டைல் அந்த மாதிரி சொல்லுவோம். இவங்க பிரைஸ் என்னடா வருவாங்க? அது அதே சேம் பிரைஸ் தானா, 100 ரூபா 150 ரூபா அந்த மாதிரி தான் ரேட் வரும். உங்களுக்கு ரொம்பலாம் ரேட்டு மாறாது. அவங்க எல்லாருமே பிளாக்கா இருக்காங்க, அப்ப எல்லாருமே பயந்துருக்காங்க. ஆமா, நம்ம ஓயாம ஃபிஷ் இங்க பேக் பண்றதுக்காண்டி மீனை பிடிச்சிக்கிட்டே இருப்போம். அதுல ஒரு மீன் டிஸ்டர்ப் ஆகும், பயப்படும். இந்த மாதிரி நமக்கு நிறைய இது இருக்கு. அதுதான் விளாடுறது இல்லைன்னா. ஆமா, இந்த மாதிரி தான் உங்களுக்கு அது செட் ஆனோடனே நீமோ போய் அதுல நல்லா விளாடும். அது எந்த அளவுக்கு விளாடுறதோ நீமோ ஆக்டிவா இருக்கும். உங்களுக்கு அனிமூனு பார்க்க நல்லா இதா இருக்கும். தொட்டியில பார்க்க நீங்க செலவு பண்ணி வைக்கிறதுக்கே ஒர்த்தா இருக்கிறது இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் தான். ஆமா, அது வெம்பிள்னு சொல்லுவோம், ஏஞ்சல் ஃபேமிலியில வரும். இவங்களும் வந்து கொஞ்சம் பெல்லட் நம்ம தான் பழக்கப்படுத்தணும். மற்ற ஃபிஷ் மாதிரி உங்களுக்கு உடனே எடுக்காது. நீங்கள் பழக்கப்படுத்திட்டு தொட்டியில் போட்டால் ஈஸி. இதுக்கு நீங்கள் இந்த தனியாக குவாரண்டைன் அந்த மாதிரி தொட்டி எதை வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதில் பழக்கப்படுத்திட்டு கூட போடலாம். இது வெம்பிள்னு நம்ம சொல்லுவோம். இதுலேயே 2-3 இது இருக்குது. மோரிஸ், அது போக ராஸ், அது மண்ணுக்குள்ளே போகிறதான் வாட்டர் ராஸ்ன்னு சொல்லுவோம். அது ராஸ்லேயே நிறையா ஃபேமிலி இருக்குது. இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்கிறது ஒரு 2-3 வெரைட்டிஸ் தான் ஸ்டாக் இருக்குது. அது வேறு வெரைட்டிஸ் வரும். அது போக நீங்கள் கீழே பார்க்குற அது கோபி ஃபேமிலி, டிராகனட் கோபின்னு சொல்லுவோம். பார்க்க டிராகனட் மாதிரியே இருக்கும், நிறைய நல்லா இருக்கும் மூமெண்ட்டும். கோபி ஃபேமிலி பார்க்க ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் டிராகனட் மாதிரி இருக்கும். உங்களுக்கு மூமெண்ட்டும் எல்லாமே நல்லா இருக்கும். இது நம்ம டேங்க் ஃபேமிலி. அது மூமெண்ட் ஒரு ஃபிஷ்ஷோட மூமெண்ட் ஒரு மாதிரி இருக்கும். நீமோ ஒரு மாதிரி மூமெண்ட் இருக்கும், காசு ஒரு மாதிரி மூமெண்ட் இருக்கும். நீங்க மெரைன்ல வந்து ஒரு ஃபிஷ்ஷையும் கொஞ்சம் டீப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கே அது தெரியும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அதான் டேங்க் ஃபேமிலி, மேட்டா டேங்க் சொல்லுவோம். நீங்க டேங்க்லயே கம்மி பிரைஸ்ல போடணும்னா அதுதான் ஸ்டார்டிங் போடுற மாதிரி. உங்களுக்கு எல்லாத்துலயுமே கம்மி பிரைஸ்ல இருக்கு, ஹை பிரைஸ்ல இருக்கு. நீங்க கம்மி பிரைஸ்ல போடுறப்ப கலர் ஸ்டார்டிங்கே 100 ரூபா 150 ரூபா தான். அதிகபட்சம் வந்து 2,500 ரூபா 3,000 ரூபா. அது போக 2-3 வெரைட்டிஸ் இம்போர்ட்டர்ஸ் வந்தா அது ரேட்டு அப்படியே கூட போகும். அது அந்நியால தான். அதான் இதுல எதுவுமே நம்ம பிக்சர் ரேட் சொல்றது இல்லை. அவங்க பேட் நோஸ் ராஸ். அவங்க நோஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். ராஸ் ஃபேமிலி தான், அதுவும் மண்ணுக்குள்ளே போகிறதான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி மண்ணுக்குள்ளே போய் நல்லா ஆக்டிவாக விளாடும். உங்களுக்கு பார்க்க நல்லா இதாக இருக்கும். இது கோபி நியாண்டால் கோபி ஃபேமிலி. ஆமாம், மேலே கொஞ்சம் பார்க்க நல்லா ஸ்பீடாக இருக்கும். நம்ம எது டிஸ்டர்ப் பண்ணோம்னா பயங்கர ஸ்பீடாக இருக்கும். மீதி நேரம் இந்த சாஃப்டாக இந்த மாதிரி இருக்கும். அது வந்து டேங்க் ஃபேமிலி, நம்ம ஆல்ரெடி பார்த்த அதே இது. பயந்தா எல்லாமே பயந்துச்சுன்னா அது ஒரு கலர் இருக்கும், பயப்படலைன்னா அப்போ ஒரு கலர் இருக்கும். உங்களுக்கு இல்ல
அது ஒரிஜினல் பயத்துல கலர் வந்து ஒயிட்டுங்களா? ஆமா, ஓ சரி. பயந்துச்சுன்னா பிளாக் ஆகும். நம்ம எப்படி பயத்தை ஃபேஸ்ல காட்டுறோமோ அந்த மாதிரி அது ஆமா. கலர்ல காட்டும். அந்த மாதிரி அது வந்து ஏஞ்சல் ஃபேமிலி, குரான் ஏஞ்சல் சொல்லுவோம். 1500 2000 அந்த மாதிரி வரும். இன்னைக்கு ரேட் வந்து நம்ம அது 1500 நம்ம சேல்ஸ் பண்ணிருக்கோம். நாளைக்கு வந்தா இதே பிடிச்சி வேற range வரலாம். அது ரேட்டு கூட வரலாம், கம்மியா வரலாம். அது நாளைக்கு தான் அந்த பிரைஸ் தெரியும். இது இன்னைக்கு வீடியோ எடுக்கிற டயத்துல உள்ள பிரைஸ் நான் சொல்றேன். எதுக்காண்டி நான் அதை சொல்றேன்னா, நிறைய பேர் வீடியோல பார்த்தேன் சொல்லி, ஏன்னா பழைய வீடியோ 6 மாசம் பார்த்து இப்ப கேட்டாங்க. அதனாலதான் சொல்லிடுறது டீட்டெயிலா, ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கிளியாரிட்டி கிடைக்கும். இவ்வளவு சூப்பர் கலர் ஆக்சுவலி அந்த இது நல்லா இருக்கு. அது டாம்ஸ், எல்லாரும் அது டாம்செல் ஃபேமிலி தான். 3 ஸ்பாட் டாம்செல் சொல்லுவோம். 150. இந்த பிளாக் பிளாக்ல அந்த டாட் இருக்கும், அது 3 டாட் இருக்கும். அதனால நம்ம 3 ஸ்பாட் டாம்செல் சொல்லுவோம். நல்லா இருக்கும். அதே டாம்செல் கேபிட்டி தான் அதுவும். நீட்டா இருக்காங்களா இவனா? அவங்க வந்து கிளீனர் ராஸ்ன்னு சொல்லுவோம். நல்லா அந்த மீனுக்கு எதுவும் நோய் எதுவும் ஃபார்ம் ஆனா ஒரு ஸ்டார்டிங் போய் கிளீன் பண்ணுவாரு. ரொம்ப முத்திருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் ஸ்டார்டிங் அந்த மாதிரி இருக்கிறப்ப ஒரு போய் கிளீன் பண்ணுவாரு. இவங்க எவ்வளவு நான் பிரைஸ் சொல்லுவாங்க? இவங்க எந்த ரேஞ்ச்? அவங்கெல்லாம் 200 அந்த மாதிரி தான் வருவாங்க. அவங்களுக்கு ரொம்பலாம் கூட 200 250 300 அந்த மாதிரி தான் இருக்கும். மெரன்ல வந்து உங்களுக்கு ஃபிஷ் ரேட்டு, இந்தியன் ஃபிஷ் ரேட் எல்லாம் கூட இருக்காது, உங்களுக்கு கம்மி தான். அதாவது இவங்கனா அது ஹாக் ஃபிஷ், டயானா ஹாக். அவரும் அதே மாதிரி தான், கலர் சேஞ்சஸ் ஆகும். ஸ்மால்ல நீங்க பாக்குறது இது வந்து ஸ்மால், இது வளர்ந்துச்சுன்னா ஃபுல்லா கலர் அப்படியே சேஞ்சஸ் ஆகும். உங்களுக்கு ஃபுல் ரெட்டா வரும். ஆமா, அந்த குட்டிக்கும் இதுக்குமே டிஃபரெண்ட் இருக்கு. கொஞ்சம் டயானா ஹாக்குன்னு சொல்லுவோம் அது பேரு. ஆமா, இந்த குட்டிக்குமே இந்த பெருசுக்குமே கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்குல்ல? ஆமா. ஓகே ஓகே. சூப்பர் கலர் மாதிரி எல்லாமே நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கு. இவங்க ஏஞ்சல் வேணா? அது ஏஞ்சல் இவங்கெல்லாம் மோரிஸ். minimum படத்துல பார்த்தேன். அதுல வர்றது 1 2 இருக்கும். அதுல இம்போர்ட்டடா காமிச்சிருப்பாங்க உங்களுக்கு கலர், அதனால பார்க்க நல்லா கொஞ்சம் ஹெவியா இருக்கும். இது வந்து இதெல்லாம் natural. நீங்க அவ்வளவுதான். ஒரு உங்க ஸ்டார்டிங் சைஸ் இப்படி இந்த மாதிரி வருமா இல்ல நம்ம இப்ப குட்டி ஸ்மால் சைஸ். இதுல வந்து நம்ம எதுவுமே சைஸ் நம்ம கேட்கிற வெரைட்டிஸ் வராது. இந்த தடவை இந்த எந்த சைஸ் இருக்கோ அந்த சைஸ் எடுத்துக்கலாம். இப்ப நீங்க பாக்குறது இந்த ஒரு பீஸ் தான் வந்திருக்கு. ஓகே. அது இந்த சைஸ் தான் வந்திருக்கு இன்னைக்கு வந்தது. நாளைக்கு பெரிய சைஸும் வரலாம், சின்னது வரலாம், இல்ல வராம இருக்கலாம். இப்போ இவங்க எல்லாம் எப்படி நான் கம்யூனிட்டியா இல்ல இதுல மட்டும் ஃபிஷ் கூட ஒரு ஃபிஷ் தான் விடணும் அந்த மாதிரியா? அந்த மாதிரி எல்லாம் இல்ல. நீங்க பெரிய தொட்டி வச்சிருந்தா தைரியமா எது வேணா போடலாம். சின்ன தொட்டினா நீங்க பார்த்து ஃபிஷ் ஆட் பண்ணணும். சின்ன தொட்டினா ஒரு 3 அடி வரைக்கும் நீங்க ஒரு பார்த்து போடணும். ஒரு 5 அடிக்கு மேலதான் நீங்க தைரியமா போட முடியும். ஏன்னா அப்பதான் ஃப்ரீடம் கிடைக்கும். நீங்க ஒரு 10 மீனாச்சும் விருப்பப்பட்டு தைரியமா நீங்க வாங்கி போடலாம். இல்ல அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க பார்த்து தான் போகணும். ஏன்னா அதுக்கு ஃப்ரீடம் வேணும். கடல்ல அவ்வளவு பெரிய ஃப்ரீடம் சுற்றுறா. இப்ப இதுவே சேல்ஸ் தொட்டி, அதனால உங்களுக்கு நாங்க இதுல போட்டு வச்சிருக்கோம். இப்ப வளர்க்குற மாதிரினா இது அந்த இதுல போட முடியாது. ஆமா. ஓகே. இவர் டாம்செல் ஃபேமிலி. நம்ம வந்து இது டாம்செல் சொல்லுவோம், சர்ஜன் மேஜர்னு சொல்லுவோம். நல்லா உங்களுக்கு பார்க்க ஆக்டிவா இருக்கும். நல்லா பெரிய சைஸ் வரும். நீங்க பெல்லட் எவ்வளவு போட்டாலும் இந்த டாம்செல்லாம் உங்களுக்கு நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். நல்லா இதா இருக்கும். நீங்க பெல்லட் மட்டும்தான் எனக்கு மெயின் ஃபோக்கஸ், அந்த மாதிரி எல்லாம் போடணும்னு வச்சு அந்த மாதிரி டாம்செல் வெரைட்டிஸா வாங்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு பெல்லட் நல்லா எடுக்கும். உங்களுக்கும் ஃபீடிங் கண்டிஷன் உள்ள மாதிரி இருக்கும். மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீடிங் நம்ம கொஞ்சம் பழக்கம் கொடுத்தோம். டாம்செல் வந்து உங்களுக்கு ஈஸியா பெல்லட் கன்வெர்ட் ஆகும், உடனே எடுத்துரும். உங்களுக்கு சின்னதுல எல்லாமே கலர் பார்க்க இதா இருக்கும். வளர கலர் கொஞ்சம் இதாகும். இது பாத்தீங்கன்னா நம்ம அனிமூன் ஃபிஷ், அதாவது கார்பெட் அனிமூன் சொல்லுவாங்க. நீமோ ஃபிஷ் இதுலயே விளாடும். உங்களுக்கு பார்க்க நல்லா இதா இருக்கும். இதுலயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இது வந்து நம்ம மிக்சடு கார்பெட்னு சொல்லுவோம். கலர் வந்து இருக்காது. நீங்க அனிமூன் கார்பெட் அனிமூன்ல கம்மி பிரைஸ்ல போடணும் அந்த மாதிரி நினைச்சீங்கன்னா இது வாங்கி போடலாம். அதுல பாத்தீங்கன்னா கீழே சேம் இப்ப பார்த்தா அதே அனிமூன் ஃபேமிலி தான். இது வந்து கிரீன் கார்பெட்னு சொல்லுவோம். இது வந்து அதோட கொஞ்சம் ரேட்டு கூட வரும். உங்களுக்கு கலர் இதா இருக்கும். அது ராஸ் ஃபேமிலி தானா. ராஸ்லயே நல்லா பெரிய சைஸ். அதுவும் ராஸ் தான். 3 ராஸ்லயே பெரிய சைஸ். உங்களுக்கு நல்லா ஸ்பீடா இருப்பாங்க. தொட்டி பெரிய தொட்டி வச்சிருந்தீங்கன்னா நீங்க தைரியமா போடலாம்.
அவங்க வந்து குரோமிஸ், இந்தியன் வெரைட்டிஸ் குரோமிஸ் குரூப்பாக சுற்றுவாங்க. ஆனால் கலர் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். இம்போர்ட்டில் வந்து உங்களுக்கு கலர் கொஞ்சம் நிறையா இருக்கும். இந்தியனில் வந்து கொஞ்சம் கலர் டல்லாக தான் இருக்கும். ஆனால் சைஸ் நல்லா பெரிய சைஸாக இருக்கும். நல்லா இது வந்து எல்லோ கலர் வந்து ஸ்வீட் லிப்ஸ் சொல்லுவோம் நம்ம. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்னதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் எல்லோ பார்க்க சூப்பராக இருக்கும். இது வளர வளர உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். உங்களை அது மாதிரி தான் உங்களுக்கு நல்லா இதாக இருக்கும். நல்லா பெரிய சைஸ் வரும். பெல்லட்டெல்லாம் நல்லா கொஞ்சம் எடுக்கக்கூடியது. இவங்க வந்து பட்டர் ஃப்ளேவர் ஃபேமிலி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 ரூபா அந்த மாதிரி தான் வரும். பாகிஸ்தானி பட்டர்ஃப்ளைன்னு சொல்லுவோம். கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும். பெல்லட் மட்டும்தான் இவங்களோட ப்ராப்ளம். நம்ம தனியாக அந்த இதுக்குன்னு பெல்லட்ஸ் இருக்குது, அதெல்லாம் போட்டு நம்ம தான் ட்ரை பண்ணணும். ஏன்னா அவங்க மவுத் எல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும் இருக்கிற எல்லா பீஸும். அதனால் கொஞ்சம் சிரமப்படும் பெல்லட் எடுக்க. நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ட்ரை பண்ணுறதை பொறுத்து தான். நீங்கள் பெல்லட்டு தான் வேணும்னா பெல்லட்டே போட்டுக்கிட்டே இருக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வேறு எதுவும் அது சாப்பிட்ற மாதிரி போட்டு இது பண்ணணும். இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம அதே ஃபேமிலி தான், பட்டர்ஃப்ளை ஃபேமிலி தான். இவங்க வந்து 8 பேண்டு சொல்லுவோம். எல்லோ கலர் பிளாக் கோடாக இருக்கும். பார்க்க கொஞ்சம் இதாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா டேம்செல்லு, மேட்டா டேங்கு, நம்ம ஆல்ரெடி பார்த்த அதே ஃபிஷஸ் தான். அது 3 ராசு நம்ம பிக் சைஸ் பார்த்துருப்போம். கொஞ்சம் இப்போ அது வந்து கொஞ்சம் ஓரத்தில் சின்னதாக இருக்கிறது தான். இந்த மாதிரி சைஸு ஒன்று பெருசு சின்னதுன்னு அப்பப்போ வரும், ரேராக தான் அந்த மாதிரி வர்றப்ப. இது பார்த்தீங்கன்னா நம்ம பெல்லட்டு நம்ம யூஸ் பண்ணுறது தான். இது எல்லாமே நம்ம கடையில் நம்ம ஆல்ரெடி செட் பண்ண கஸ்டமரு நீங்கள் வாங்குற எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணுறது தான். எல்லாமே உங்களுக்கு நல்லா இதாக இருக்கும். நீங்கள் கேட்டாலும் நம்ம டெமோ மாதிரி உங்களுக்கு போட்டு காமிச்சிடும். இது வந்து மெரனுக்குரியானா கிரானுவல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆமாம், இது வந்து ஸ்மால் சைஸில் இருக்கும். உங்களுக்கு இப்போ நீங்கள் நீமோலே சின்ன சைஸு அந்த மாதிரி வாங்குறப்போ உங்களுக்கு வந்து அது ஈஸியாக பெல்லட் சாப்பிட்றதுக்காண்டி இது உங்களுக்கு பார்க்கவும் மீன் வந்து கொஞ்சம் இப்போ சின்ன சைஸ் ஃபிஷ் வாங்கியிருப்பீங்க, பெல்லட் எடுக்குமா டவுட் பட வேண்டியதில்லை. உங்களுக்கு நல்லா கொஞ்சம் பெல்லட் எடுக்கும். அது போக மீடியம்லேயும் இருக்குது. அது பெல்லட்ஸ்ன்னு சொல்லுவோம், மெரைன் பெல்லட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம கிரானுவல்ஸ்ன்னு சொல்லுவோம். இதிலே கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் கூடனா நம்ம மெரைன் ஏன்னு சொல்லுவோம். பிக் சைஸ் இந்த எல்லோ டேங்கு, ப்ளூ டேங்கு, பவுடர் ப்ளூ அந்த மாதிரி போடுறப்ப நீங்கள் எந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷு வச்சுருக்கீங்களோ அந்த சைஸுக்கு ஏற்றாப்புல நீங்கள் பெல்லட் போடலாம். இல்லை நான் எல்லா சைஸ்லையும் ஃபிஷ் வச்சுருக்கேன்னா நீங்கள் எல்லாமே மிக்ஸ் பண்ணி போடலாம். உங்கள் விருப்பம். ஆமாம், நம்ம வந்து மெயினாக உங்களுக்கு எல்லாருக்கும் வர்ற கஸ்டமர் எல்லாம் கம்மி பட்ஜெட் நோக்கி வராங்க. அதுக்காண்டியே நம்ம எல்லாமே உங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச கம்மி ப்ரைஸில் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம். லிக்யூடு எல்லாமே இங்கே எல்லாமே நம்ம செட் பண்ணுறது, நம்ம யூஸ் பண்ணுறது. இதில் நீங்கள் பார்க்குற எல்லா பிராண்டுமே நம்ம இங்கே யூஸ் பண்ணுறதான். அதனால் நீங்கள் எதுவுமே இது போட்டால் எப்படி இருக்கும் ரிசல்ட்டு அந்த மாதிரிலாம் பயப்படல. உங்களுக்கு என்ன ரிசல்ட்டோ அதை தான் எங்களுக்கு காமிக்கும். நீங்கள் பார்க்குற இவ்வளோ பீஸும் பார்த்த எல்லா தொட்டிலும் இதே தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அதனால் எதுவும் பயப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு எதுவும் டவுட்னாலும் நாங்கள் உடனே இதில் கிளியர் பண்ணிடுறோம். ரொம்ப தேங்க்யூ. இவ்வளோ நேரம் டைம் ஒதுக்கி எங்களுக்காக வந்து இவ்வளோ நேரம் எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி என்னென்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னீங்க. ரொம்ப தேங்க்யூ. நன்றி. வீடியோ எடுக்க வந்தவங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு நன்றி. பார்க்குறவங்களுக்கும் இது எவ்வளோ நேரம் டைம் ஒதுக்குன்னு உங்களுக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு தெரிஞ்ச டீட்டெயிலு ஃபிஷ்ஷோட ப்ரைஸு எனக்கு தெரிஞ்ச ஐடியா கொடுத்துருக்கேன். நானும் உங்களை மாதிரி வேற என்ன நிறையா கற்றுக்கிருக்கேன். இது வந்து அண்ணன் கடை தான். நான் இங்கே வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணுறேன். நான் இங்கே கற்றுக்கிட்டது அதை வச்சு நான் உங்களுக்கு வீடியோ மூலியமாக நான் சொல்லியிருக்கேன். நீங்களும் எதுவும் டவுட்னாலும் எதுனாலும் நேரில் வர்றப்போ சொல்லுங்கள். இல்லை இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்கள் நேரில் வர்றப்போ சொன்னீங்கன்னா நான் மேற்கொண்டு இம்ப்ரூவ் பண்ணிக்குவேன். நானும் வளர்கிறேன், உங்களுக்கும் எனக்கு தெரிஞ்சதை சொல்லுவேன். ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்யூண்ணா. நன்றிண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நிறைய பேர் பிளான்டட் டேங்க்கு அந்த மாதிரி வளர்க்குறத விட இந்த மாதிரி வளர்த்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நம்மளுடைய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளுடைய சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.